அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு துலாம் ராசி துலாம் லக்னம் அன்பர்களின் வாழ்க்கை மற்றும் குணாதிசயங்கள். வாழ்வில் வெற்றி அடைய நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் என்ன என்பதை இந்த பதிவில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம விஸ்வகுரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு வரும். அப்படியே நான் சொல்கிற விஷயம் எந்த அளவு உங்களுக்கு ஒத்து போகுதுன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, இப்போ பதிவை பார்த்துடலாம். துலாம், உங்கள் ராசியின் சிம்பிள் பாருங்கள், தராசு. சரராசி. பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் பார்த்தீங்களா இது ஒரு காற்று ராசி. ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்களா சுக்கிர பகவான். உங்கள் ராசி தேவதை மகாலட்சுமிங்க. சுக்கிர பகவான் 2ஆம் வீடுங்க. ஸோ நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா நியாயம், தர்மம், உண்மை, சத்தியம், நேர்மை இது எல்லா விஷயங்களையும் நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க. நீங்கள் எப்போவுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் உள்ள உண்மை தத்துவத்தை புரிஞ்சிட்டு முடிவெடுக்கும் ஒரு நபராக இருப்பீங்க. இது ஒரு இருக்கால் ராசிங்க. உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு வந்தால் கூட அதை நீங்கள் அழகாக அதுக்கான சொல்யூஷன் சொல்லிவிடுவீங்க. ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுல சூப்பரான ஒரு பர்சன்னு சொல்லலாம். ஒரு தராசு, ஏன்னா உங்கள் சிம்பிள் என்னது தராசு. நியாயம் தர்மத்தை பார்த்து கரெக்டாக அது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய டீப் ரிலேஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, தப்புன்னா தப்புன்னு சொல்லிட்டு முகத்துக்கு நேராக சொல்லக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க. அதே போல் எங்கேயாச்சும் தப்பு நடக்குது, அது ஒரு விஷயம் சரியில்லாத விஷயமா ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு அது சரியில்லைன்னு படுதுன்னா கண்டிப்பாக எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே கண்டிப்பாக அதை தட்டி கேட்பீங்க. இப்போது சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, அங்கே ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா கூட அது தப்புன்னா கண்டிப்பாக அங்கே தட்டி கேட்குற முதல் பர்சனாக நீங்கள் தான் இருப்பீங்க. ஸோ அவ்வளோ பெரிய தைரியசாலியான ஒரு நபர். அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் சுக்கிரனுடைய உங்களுடைய ராசிநாதன் யார்? சுக்கிர பகவான். ஸோ நீங்கள் எப்போவுமே உங்கள் ஃபேமிலி மேலே ரொம்ப அன்பாக பாசத்தோடு இருப்பீங்க. உறவுகளை எப்போவுமே எதுக்குமே விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. அதே போல் தன்னோட அப்பா, அம்மா, சகோதரர், சகோதரி யார் தப்பு செஞ்சாலும் தயங்காமல் தட்டி கேட்பீங்க. அப்பாவாகவே இருந்தாலும் சரிங்க, தப்புன்னா தப்பு தான், அவர் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருக்கட்டும், அப்பா நீங்கள் பண்ணது தப்புப்பா, இதை நீங்கள் திருத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு மூஞ்சிக்கு நேராக சொல்லுவீங்க. நீங்கள் அப்படியாமட்ட ஒரு பர்சன் தாங்க. ஏன்னா உங்கள் சிம்பிளே தராசு தானே, அதனால் கண்டிப்பாக தப்புன்னா தயங்காமல் தட்டி கேட்பீங்க. அதே போல் உங்கள் மனசு பார்த்திங்கன்னா எப்போவுமே சமநிலையில் இருக்குங்க. அடுத்தவர்களுக்கு பிரச்சனைன்னு வந்துட்டால் அழகாக சொல்யூஷன் கொடுப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் கொஞ்சம் ஆடி போயிடுவீங்க. அது எப்போவுமே அடுத்தவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறது ஈஸி தாங்களே, நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் தான் நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம். ஸோ அதையும் மாற்றிடுவீங்க. அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சாங்ஸ், மூவிஸ் பார்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குங்க. ரொம்பவே கலைநயம் உள்ள ஒரு நபராகவே இருப்பீங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தாங்க. ஸோ கலைகள் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குங்க. அதே போல் உங்களுக்கு சோசியல் சர்வீஸ்லேயும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். யாருக்கு பிரச்சனை வந்தாலும் ஓடி போய் நிற்பீங்க. மனித நேயம் உள்ள ஒரு நல்ல நபராக இருப்பீங்க. நீங்கள் காற்று தத்துவ ராசி. ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக இருப்பீங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அதே போல் ராசிநாதன் சுக்கிர பகவான். சுக்கிர பகவானாக இருக்கிறதுனால நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பீங்க, ரொம்ப வசீகரமான தோற்றத்தோடு இருப்பீங்க. பெண்களாக இருந்தால் நல்லா நீண்ட கருமையான கூந்தல் இருக்குங்க. ஆண்களும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கம்பீரமான தோற்றத்தில் இருப்பீங்க, நல்ல தேஜஸாக இருப்பீங்க. ஒரு கூட்டத்தில் நின்னால் மற்ற எல்லாத்துடைய பார்வையும் உங்கள் மேலே படுற மாதிரி நல்லா அட்ராக்டிவான பர்சனாக இருப்பீங்கங்க. பெண்கள் பார்த்திங்கன்னா பார்க்கவே நல்லா லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருப்பீங்க. ஆண்களாக இருந்தாலும் நல்ல கம்பீரத்தோடு வசீகரத்தோடு இருப்பீங்க. மோஸ்ட்லி மீடியாவில் இருக்க பர்சன்ஸ் எல்லாம் பார்த்திங்களா துலா ராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க. ராசிநாதன் சுக்கிர பகவான் என்பதால் நீங்கள் பார்த்திங்களா எப்பவுமே ஒரு உல்லாசமாக இருக்கவே விரும்புவீங்க. நிறைய சுற்றுலா போகிறது, நிறைய வெளியூர் பிரயாணத்தை விரும்பக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஆடை, ஆபரணம், கார், வீடு அப்படின்னு சொல்லிட்டு சகல செல்வத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்கங்க. எல்லார்கிட்டேயும் அன்பாக அனுசரணையாக இருப்பீங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு காதல் திருமணத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்குங்க. அதிகபட்சம் துளாராசி அன்பர்கள் லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் ஃபேமிலி லைஃப் மோஸ்ட்லி நிறைய பேர்த்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும். துளாராசி அன்பர்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மேலே அன்பு செலுத்தினா அதை இரட்டிப்பாக காமிப்பீங்க. உங்கள் மேலே கொஞ்சம் கோபமாக யாராச்சும் பேசினா
அதை விட பயங்கரமாக நீங்கள் கோவப்படுவீங்க. ஸோ ஃபேமிலி பார்ட்னர்ஸ்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் வந்து சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. எப்போவுமே உங்கள் கையில் பணம் புரண்டுட்டே இருக்குங்க. நல்ல வில்லிங்கான பர்சனாக இருப்பீங்க. எந்த தொழில் பண்ணாலும் உங்களுக்கு எப்போவுமே வெற்றி தாங்க. அதே போல் நீங்கள் எப்போவுமே உங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. சொல்லப்போனால் நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு, மொபைல், நீங்கள் என்னெல்லாம் வச்சுருப்பீங்க, ஒரு காரு, பைக்கு, இது எல்லாமே பார்த்தீங்களா புதுசாக என்ன மாடல்ஸ் வருதோ அது எல்லாத்தையும் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு விரும்புவீங்க. உலக மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்களும் மாற்றிப்பீங்க. உங்களை நீங்கள் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அது கண்டிப்பாக ரொம்ப நல்ல விஷயங்க. நான் 90s கிட்ஸு 80s கிட்ஸுன்னு இல்லாமல் நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். உலகத்துக்கு தகுந்த மாதிரி நாமளும் போயிட வேண்டியது தான். ஓகேங்களா? எப்போவுமே நீங்கள் உற்றார் உறவினர் நண்பர்னு ஒரு பெரிய கூட்டத்தோட மகிழ்ச்சியாக இருக்கவே விரும்புவீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே நல்லா செலவு பண்ணுவீங்க. உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் கெஸ்ட்டு வராங்க, உங்கள் தம்பி தங்கச்சின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நீங்கள் நல்லா செலவு பண்ணுவீங்க. எங்களை எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுக்க நீங்கள் விரும்புவீங்க. எப்போவுமே உங்களை சுற்றி ஒரு நண்பர் வட்டாரம் இருந்துகிட்டே இருப்பாங்க. அதே போல் என்ஜாய்மெண்ட்டுக்காக நீங்கள் நிறையவே செலவு பண்ணுவீங்க. எவ்வளோ செலவு செஞ்சாலும் அதை பல மடங்கு சம்பாதிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட நிறையவே இருக்குங்க. அதே போல் துலாம் ராசி பெண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான பெண்ணாக இருப்பீங்க. கல்யாணம் பண்ணிட்டு போகிற இடத்துல நிறைய பெண்கள் பார்த்திங்களா துலாம் ராசி பெண்கள் நிறைய சீர்சனத்திலாம் கொண்டு போயிருப்பீங்க. அங்கே போகிற இடத்துல ஆக்சுவலி துலாம் ராசி பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிற இடத்துல பார்த்திங்கன்னா குடும்பம் நல்லா செல்வ செழிப்பாக இருக்குங்கிறது ஒரு ஐதீகம். ஸோ நீங்கள் போகிற இடம் நல்லா செல்வ செழிப்பாக இருக்கும். சுமாரான இடமா இருந்தாலும் நீங்கள் போன நேரம் அங்கே செல்வ செழிப்பாக மாறிடுங்க. ஆக்சுவலி சுக்கிர பகவான் உங்கள் ராசிநாதனாக வரதுனால லக்ஷ்மி தேவி உங்கள் கூடவே வந்துடுவாங்க. ஸோ துலாம் ராசி பெண்களுக்கு லக்குங்க. துலாம் ராசி பெண்களும் அப்படிதாங்க. உங்ககிட்ட அன்பாக இருந்தால் அன்பாக இருப்பீங்க, கோவப்பட்டால் கோவப்படுவீங்க. நீங்கள் ஒரு கண்ணாடி மாதிரி உங்களை வந்து எப்படி ஒருத்தவங்க உங்களுக்கு ஆப்போசிட் பர்சன் எப்படி உங்ககிட்ட ரியாக்ட் பண்ணுறாங்களோ அதை திருப்பி நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்க. உங்ககிட்ட அன்பாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அன்பாக இருப்பீங்க. அவங்களுக்கு தேவையான சகல வசதிகளையும் செஞ்சு கொடுப்பீங்க. ஒருத்தவங்களை உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்காக நீங்கள் வந்து எல்லாமே செய்வீங்க. அவ்வளோ நல்ல ஒரு மனிதர். எப்பவுமே சொந்த பந்தங்களை கூட தக்க வச்சுக்கணும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல பர்சனுங்க நீங்கள். ஆனால் ஒரு சிலர் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. ஆக்சுவலி துலாம் ராசிக்காரங்க பார்த்திங்களா நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க. நிறைய பணம் நகைகள்லாம் வந்து சேவிங்ஸ் பண்ண விரும்புவீங்க. நீங்கள் சேவிங்ஸ் பண்ணாலுமே அது பல மடங்கு உயருங்க. கொஞ்சம் இந்த என்ஜாய்மெண்ட்டுக்காக பண்ணுற செலவுகள்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு நீங்கள் சேவிங்ஸில் போடுங்க. கண்டிப்பாக அது நிறைய பல மடங்கு உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய சேமித்து பழகுங்க. சேமித்தாலும் அது உயர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. காரணம் லக்ஷ்மி தேவி ப்ளஸ் சுக்கிர பகவான் சேர்க்கை இருக்கிறதுனால. நிலம் வீடு எல்லாமே நிறைய சம்பாதிப்பீங்க. ஆக்சுவலி துலாம் ராசியில் பிறந்தவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்கு மட்டும் சம்பாரிச்சிட்டு இல்லாமல் தான் பேர குழந்தைங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கும் சம்பாரித்து வைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எதிரிகள் பிரச்சனைகள் இருக்கும். எதிரிகள் மீன்ஸ் நீங்கள் எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர் சொல்லக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க இல்லையா? ஸோ நீங்கள் நேருக்கு நேர் சொல்லும் போது தப்புன்னா கண்டிப்பாக சுட்டி காமிச்சிடுவீங்க. அதை பிடிக்காம சிலர் அதனால் உங்களுக்கு வந்து எதிரிகள் ஆகிடுவாங்க. ஸோ நீங்கள் அது கொஞ்சம் முகத்துக்கு நேராக சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் செய்யறது கரெக்டு தான், ஆனால் அது அவங்களுக்கு பிடிக்காம உங்களை வந்து அவங்க வந்து எதிரியை நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் ரொம்பவே மதிப்பீங்க, நிறைய மரியாதை கொடுப்பீங்க. அவங்கள யாராச்சும் கொஞ்சம் அப்படி இப்படி சொல்லிட்டு மரியாதை குறைவாக நடந்துக்கிட்டால் கண்டிப்பாக நீங்கள் அவங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. அவங்க ரிலேஷன்ஷிப்பையே கட் பண்ணிடுவீங்க. அது யாராக இருந்தாலும் சரி. உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் இல்லைன்னா நீங்கள் அவங்க பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டீங்க. அது வந்து இந்த துலாம் ராசிக்காரர்களுடைய இயல்புங்க. நீங்கள் ரொம்பவே கட் அண்ட் ரைட்டான பர்சனாக இருப்பீங்க. ஆக மொத்தம் துலாம் ராசி அன்பர்கள் உண்மையிலேயே மனிதநேயம் உள்ள ஒரு மனிதராக இருப்பீங்க. ரொம்பவே நல்ல மனிதர். சோசியல் சர்வீஸில் நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்குவீங்க. எப்போவுமே அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் நண்பர்கள்னு சொல்லிட்டு எப்பவும் தன்னை கூட ஒரு பெரிய கூட்டத்தையே வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். எல்லாத்தையும் நல்லா சந்தோஷமாக பார்த்துப்பீங்க. நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. ஓகேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் நலத்தில் எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்னு பார்த்தா கபம் கட்டுதல், சர்க்கரை வியாதி, பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கு எந்த மாதிரி தொழில் அமையும்னு பார்த்தீங்கன்னா
நிறைய பேர் இந்த துலாம் ராசியில் இருக்கிறவங்க இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இங்கே மோஸ்ட்லி துலாம் ராசிக்காரர்களாக இருப்பாங்க. மீடியாவில் நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். ஸோ நீங்கள் ரொம்ப வசீகர தோற்றத்தோடு இருப்பீங்க. அதனால மோஸ்ட்லி நம்ம மீடியாவில் இருக்கீங்களா மோஸ்ட்லி நல்லா ஃபேராக இருப்பாங்க, நல்லா அழகாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருப்பாங்க இல்லையா. அதனால துலாம் ராசிக்காரங்க மீடியா ஃபீல்டுலேயும் நல்லா சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர்கள், அரசியல்வாதிகள், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. லேண்ட் ப்ரமோட்டர்ஸ், மல்டி பிஸ்னஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மட்டும் இல்லைங்க, மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா லாயர்ஸாக இருப்பீங்க, நீதிபதியாக இருப்பீங்க. அப்புறம் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்திங்கன்னா வெள்ளை, பச்சை. அதிர்ஷ்ட எண் 2, 6, 7, 8. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசைங்க. கல் பார்த்திங்களா வைரக்கல்லுங்க. நீங்கள் வைரக்கல்லில் சிம்பிளாக ஒரு சின்னதாக ஒரு ரிங்கோ, பெண்களாக இருந்தால் கம்மல் மாதிரி வைரம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு இன்னுமே லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணும். அதிர்ஷ்ட தெய்வம் என்னன்னு பார்த்தீங்களா, அம்பாள் வழிபாடு செய்யுங்க. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு பூஜை செஞ்சு வழிபாடு செய்துவாங்க. அதுவுமே உங்களுக்கு நல்ல வாழ்வில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கறதுக்கு சப்போர்ட்டாக இருக்குங்க. ஓகேங்க, இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம விஸ்வகுரு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். நான் சொன்ன விஷயங்கள் எந்தளவு உங்களுக்கு ஒத்து போகுதுன்னு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.